தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டோம். இதோ பொதுமக்களின் கருத்து. அடிக்கடி அரை மணி நேரத்துக்கு போகுது. தண்ணி பிரச்சனை, இது ரோடு வசதி அது இது சரியில்லை. பிள்ளைங்க நைட்டில் படிக்க முடியல, இப்போ ஸ்கூல் டைமு, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அது இல்லாமல் இரவில் 6 மணிக்கு மேலே ஆச்சுங்கனாக்கா அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு போயிட்டே இருக்குது. மிட் நைட்டில் 12-1 மணிக்கெல்லாம் போயிட்டு 4 மணி 4:30 மணி தான் கரண்ட்டே வருது. அது அடிக்கடி தொடர்ந்து இருக்குது ஒரு மாத காலமாகவே. அது நிவர்த்திக்க மின்சார வாரியம் தான் ஒழுங்குபடுத்தி செய்யணும். கரண்ட்டு அடிக்கடி நைட்டில் கரண்ட் கட் ஆகி போகுது. அதே சமயத்தில் வந்து ஃபோன் பண்ணோன்னா எடுக்க மாட்டேன்றாங்க, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு நாள் வந்து கரண்ட் எல்லார் வீட்டில் இருக்குது, என் வீட்டில் இல்லை. என்னன்னு சொல்லிட்டு போன மாதத்தில் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு அந்த லேடி எடுக்காத, அப்புறம் 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சரின்னு போய் ரோடு மேலே நின்று அதுக்குள்ளே வந்து நின்னாங்க. நான் காலையில் வந்து சுற்றி நிற்கிறாங்க, காணோம். அடிக்கடி ட்ரபிள் ஆகுது, கரண்ட் ட்ரபிள் நம்ம வீட்டாண்ட பயம் பேக் சைடில் இருக்கேன். மின்சார வாரிய கரண்ட் வந்து 1 மாதத்துக்கு ஒரு தடவை பில்லு வாங்கினாக்கா எல்லாரும் லாபம். 2 மாதத்துக்கு ஒரு தடவை சூதாட்டம் போல அதிகமாக்கி அதில் 500 யூனிட்டுக்கு மேலே சொல்லி 5 ரூபாய் ஈக்குவலாக வாங்குறாங்க. இதெல்லாம் கொடுக்க முடியும், சாப்பிடவே முடியல. இந்த நேரத்தில் கஷ்டப்படுற இந்த விலைவாசி கஷ்டத்தில் இது வேறு அதிகமாக டபுளாக பணம் கட்ட வேண்டியதாகுது. கரண்ட்டு பிரச்சனை சும்மா தான் உட்காந்துக்கிறோம். டெய்லி ஒரு கரண்ட்டு போனால் அது 1 hour கணக்கு வேஸ்ட்டாக போயிட்டு. கரண்ட்டு தானே பண்ணி எடுப்பான். கரண்ட்டுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது டெய்லி 1 hour கரண்ட்டு போகுது. இடையில வர டெய்லி யாராவது ஒரு ஆஃப் பண்ணிடுறாங்க. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரண்ட் பிரச்சனை வந்து கரண்ட் கட் ஆகிறதுனால வந்து நம்ம காசு தான் அதிகமாக செலவாகுது. இப்போ ஆளுங்க வந்துட்டாங்க, ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சும்மா அனுப்ப முடியாது. அவங்க எப்படியும் சேலரி கொடுத்தாங்க. அது ஒரு பக்கம். இப்போ பார்ட்டியை நம்ம ஆர்டர் எடுக்கிறோம், அவங்க குறிப்பிட்ட நேரத்தில் தரலாம், அடுத்தது ஆர்டரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து பயங்கர பிரச்சனையாக இருக்குது. கரண்ட்டாக ரொம்ப பாதிப்பாக இருக்குது எங்களுக்கு. 1 hour ஆஃப் பண்ணுறாங்க. அது இல்லாமல் திடீர்னு டைம் சொல்லாமல் ஆஃப் பண்ணிடுறதுனால எங்களுக்கு வந்து நினச்ச நேரத்தில் வேலை முடிச்சு தர முடியல. அதனால் வந்து வேலை எடுத்து செய்கிற கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு நஷ்டம் தான் வருது. லேபர் வந்து அவங்க வந்தாங்கன்னா அந்த கணக்கில் அவங்க காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. சரி, 1 hour ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி லேட்டாக செய்ய போகிறது தான் கிடையாது. அதனால் எங்களுக்கு தான் இப்போ ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இப்போ அது சொல்லாமல் கட் பண்ணுறது ரொம்ப சிரமம். சொல்லிவிட்டு கட் பண்ணால் ஒன்று அதுக்கு தகுந்தப்பறம் நாங்கள் இது இப்படி தான் 3 மாதம் சொல்லி தான் இருக்காங்க. அது இன்னும் சரியான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இது இந்த ஆட்சி வந்ததுலேருந்து இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும்.